உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? இப்போ தான் குரு பயிற்சியில் பார்த்த மாதிரி இருக்குது. உங்களை பார்த்ததில் எனக்கு அதாவது என்னென்னா, மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்முடைய சேனல் மூலமாக உங்களை சந்திக்கலைன்னா எனக்கே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருடைய வக்ர நிலை டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பார். அப்போ ரேவதியில் அவருடைய வக்ர நிலை எவ்வளோ நாட்கள் வரையும் ஓடுன்னா, கிட்டத்தட்ட 9/10/2026 முதல் வரையும் என்ன பண்ணுவார், நம்ம ரேவதியில் ஓடுகின்ற சனி பகவான் 9/10/2026க்கு அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய வக்ர நிலையை தொடங்குவார். அப்போ டிசம்பர் 11 வரையும் உத்திரட்டாதிலேயே தன்னுடைய வக்ர நிலையை தொடங்கப் போகிறார் என்பது நம்முடைய சனி பகவானுடைய கணக்கு. ஸோ இப்போ இந்த வக்ர நிலையில் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம கிரக ரீதியான அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வக்ரம் பெற்ற சனியை குரு பார்வையினால் நிறைய விஷயங்களை ஒரு என்ன சொல்ல திருப்பு முனைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கும் இருக்குது, இப்போ குரு பகவானுக்கு இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெற்றியும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நிறைய குழப்பம், நிறைய போராட்டம், நிறைய ஏமாற்றம், நிறைய தடுமாற்றம். இதெல்லாம் ஒரு 5 வருட காலமாக ஓடுற வண்டி பலபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஓட மாட்டேங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, தீர்க்கமாக இருக்கீங்க, கரெக்டாக முடிக்கலான்னு நினைக்கிங்க. ஆனால் முடிக்க விடாமல் கூட இருக்கிறவர்களுடைய ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. இதெல்லாம் ஒரு மாற்றியமைக்கக்கூடிய ஒரு வல்லமை எப்போ கிடைக்கும்னு காத்திருக்கிற எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று சூப்பராக கொடுக்க போகிறார். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய கணவர் உங்கள் மேலே ரொம்ப அன்பு காட்டுவார். போங்க சார், என்னை புரிஞ்சு அன்பு காட்டுவார்னு நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அவர் அன்பை வேறு பக்கம் காட்டுறார். அவருக்கு எப்போ அந்த புரிதல் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன பண்ணே தெரியல. ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் மிகப்பெரிய ஆட்டி படைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இன்னும் அப்படி தான் இருக்கார். அது மாறுமா அப்படின்னு எதிர்பார்க்குற மனைவியாக இருந்தாலும் சரி, அப்படி எதிர்பார்க்குற கணவனாக நீங்கள் இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய பார்ட்னர் தன்னை திருத்தி, தன்னை வருத்தி அவர் என்ன பண்ண போகிறாங்க, உங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய பாக்கியம் இந்த சனி பகவான் ஒரு சரியான ஒரு பாதையை உங்களுடைய பார்ட்னருக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம். நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்ட கும்பராசி என்பர்கள் இனிமேல் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல் சரியான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் நம்முடைய கும்பராசி என்பர்களில் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ, உறுதியாக எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்திலும் குரு வக்கரம் பெற்றிருந்தாலோ அல்லது சனி வக்கரம் பெற்றிருந்தாலோ எழுதி வச்சுக்கோங்க, குழந்தை பாக்கியம் 100% உண்டு. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கிரகம் வக்கரம் பெற்றிருந்துச்சுன்னா, குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்குற கும்பராசியாக இருந்தால் குழந்தை பாக்கியம் உறுதியாக அக்யூரேட்டாக கிடைக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அல்லது குரு திசை ஓடிச்சுன்னா, இந்த சனி வக்கரம் பெற்ற காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு திசை ஓடிச்சுன்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக உங்களுக்கு உண்டுங்கிறத எழுதி கொடுத்துலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்க போது. வரவுக்கு மேலே செலவு இருக்குது. இந்த வரவுக்கு மேலே செலவை சமாளிக்க முடியல. இங்கிட்டு வாங்கி அதாவது என்ன சொல்கிறேன், இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு போட்டேன், அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு போட்டேன்னு சொல்லி போட்டு ரொட்டேஷன் பண்ண முடியலைங்கிற ஒரு வலி வேதனை இருந்துச்சுன்னா அந்த நிலை இப்போ மாறப்போகுது. உங்களுடைய வரவுக்கேற்ற செயல்பாடுகளில் செலவை குறைச்சி ஒரு சேமிப்பை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கும்பராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று கொடுக்க போகிறார்.
ஸோ இவ்வளோ அற்புதங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதி என்ன விஷயத்தை கவனங்கிறத உணர்த்துறார் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஏற்கனவே குரு பயிற்சியில் சொல்லியிருப்போம், உங்களுடைய பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எக்காரணம் கொண்டு மற்றவர்கள் சொல்வதை முழுமையாக நம்பாதீங்க. நீங்கள் நல்லா யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. அவங்களுடைய பேச்சை முழுமையாக நம்பினீங்கன்னா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் விரிசல் கூடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்முடைய கும்பராசி என்பர்கள் இந்த காதல் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய காதலாம் வரும், மானே தேனே பொன்மானே உயிரே அப்படிலாம் வந்து அப்படியே உருகுவாங்க ஐஸ் கட்டி வச்சு. அந்த உருகள் எல்லாமே என்னது, நீங்கள் ஓகே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிற தான், உபயோகப்படுத்திட்டீங்க செஞ்சிருவாங்க. புரியுதா? அதனால் இந்த சனி வக்கர பயிற்சிக்காங்கள கும்பராசி பெண்ணாக இருக்கட்டும், கும்பராசி ஆணாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக இருங்க, 90 கிட்ஸாக இருங்க, சரியா, ஏதாவது ஒரு கிட்ஸாக கூட இருந்துட்டு போங்க. தயவுசெய்து காதல் வலையில் சிக்காமல் இருந்து போங்க. இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்க காசை கரைக்க தண்ணியும், நீங்கள் வச்சுருக்க அன்பை எடுக்க தண்ணியும் கூடவே இருக்க மாதிரி வந்துட்டு அவங்கள மாட்டி விட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கும்பராசிக்கு உறுதியாக கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு தெளிவான விஷயம். இப்படி தெளிவாக இருந்துட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே அடப்பட்ட ஒரு பறவை, ஒரு புறா, ஒரு ஒரு குருவி அல்லது குயில் எதுனா எடுத்துக்கோங்களேன், அதை அப்படி திறந்து விட்டோன்னே எப்படி ஒரு பிரகாசமாக சந்தோஷமாக பறக்குமோ அதே மாதிரி தான் சனி பகவான் வக்கரம் அடைந்து உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார், பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். சொன்னதை கடைபிடித்து சொல்லாதெல்லாம் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக பெறக்கூடிய ராசியில் கும்பமும் ஒன்று. நேயர்களே, இப்போ வரையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கான சனி பகவான் வக்ர நிலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்தாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் தடுத்தாருங்கிறத தெளிவாக கேட்டிருக்கீங்க. ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோச்சார கிரகத்துடைய பொது பலன். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். நான் எப்போ வீடு கட்டுவேன், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் முடியும், எப்போ என் வீட்டுக்கார் என் பேச்சை கேட்பார், எப்போ என் வீட்டுக்கார் என்னை மட்டும் புரிந்து என் மேலே அன்பு காட்டுவாங்க, ஸோ எப்போ என் குழந்தைகள் என்னோடய பேச்சை கேட்கும், எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் மனதுக்குள் இருக்கலாம். பலவிதமான கேள்விகள் கூட இருக்கலாம். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைச்சால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, அதை விட முக்கியமாக எந்த நாட்டில் இருக்கீங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகள்லேருந்தும் பெரிய ஆதரவு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாடுகளுக்குரிய டைம் வந்து வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் டயத்தில் கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ணணுங்கிறக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஜோதிட ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. சார் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் பார்த்துடலாங்கிறது ஓகே சார். எனக்கு என்னுடைய பேரும் என்னுடைய குறிப்பிட்ட வயதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் ஜாதகம் பார்க்கலாமா, என்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் கணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு பல அன்பர்கள் நம்மளை கால் பண்ணி கேட்டுக்கிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. இருந்தாலும் கேட்காம இன்னும் சில அன்பர்கள் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது மட்டும் தெரிந்தால் போதும். உங்களுக்கு பிரசனம் என்ற அருமையான ஒரு கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விதமான கமெண்ட்ஸ் வருது. அதுக்கெல்லாம் என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் சில நம்முடைய நேர்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குசும்பு பிடிச்சவங்க சொல்லுவாங்கல்ல,
அது மாதிரி சில பேரில் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு மனதுக்கு பிடித்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில விஷயம் பிடிக்காம கூட போகலாம், சில விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம். கடந்து செல்வது நல்லது. அதை விட்டு நீங்கள் வந்து வார்த்தைகள் விடும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரபஞ்சம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிரபஞ்சம் அதற்கான வேலையை செய்யும். ஓகேவா? ஸோ அதனால் தவறான பதிவுகள் பதிவிடும்போது நம்மளுடைய உறவுகள்லாம் அந்த பதிவுகளை பார்க்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்துக்கோங்க. நீங்களும் எங்களுக்கு உறவுகள் தான். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன டிப்ரெஷனாக இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க மூலமாக ஜோதிட ரீதியாகவோ நீங்கள் ஆன்மீக ரீதியாகவோ லாக் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாரும் அப்படி கிடையாது. ஓகே, எல்லா தொழில்களிலும் நேர்மையானவர்களும் உண்மையானவர்களும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் உங்களைப் போல் அன்பானவர்களும் இருக்காங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியை கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.